உனக்கு கனடாவில இருந்து ஃபோன் வந்துச்சு அகிலா? என்ன சொன்னாங்க? செம்பருத்தி பூ போட்ட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அவங்க சொன்ன டிசைனை விட இதுதான் பிரமாதமா இருக்குன்னு பாராட்டினாங்க. சொன்ன மாதிரி சொன்ன தேதியில ஆர்டரை முடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. இனிமே அவங்க கம்பெனி ஆர்டர் எல்லாம் நமக்கே கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. பார்வதி சொன்னதுக்கு மேலேயே சாதிச்சு காட்டிட்டா. வெரி குட் பார்வதி. நன்றிம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் பார்வதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. நன்றிங்க. கடைசி நேரத்துல பேக்கிங் மெட்டீரியலை டேமேஜ் பண்ணியும் கூட பார்வதி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாளே. அகிலாண்டேஸ்வரியோட வெளிநாட்டு கான்ட்ராக்டுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு என்னென்னமோ திட்டம் போட்டு எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன நந்தினி, காலை கனெக்ட் பண்ணிட்டு பேசாம இருக்க? என்ன மௌனவிரதமா? ஹேய், என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இப்ப கால் பண்ண? ஓ பரவாயில்லையே, பேசுறிய. அப்போ மௌனவிரதம் இல்லையா? எங்க உன்னோட இனிமையான குரலை கேட்க முடியாம போயிடுமோன்னு வருத்தமா இருந்துச்சு. இப்போ காது குளிர கேட்டுட்டேன். ஹேய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதில்ல. நான் சிவனேன்னு என் ரேஞ்சுக்கு உன் தங்கச்சி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் தேடி வந்து என்ன சொரிஞ்சு விட்டுட்ட. ஏய், என்ன உளர்ற? 50 லட்சம் ரூபாய கொடுக்கற மாதிரி கொடுத்து உன்னோட ஆட்களை வச்சு என்ன பிடிக்க பார்த்த. அப்போ நீ 50 லட்சம் ரூபாய் போனா போகட்டும்னு என் போக்குல விட்டு இருந்தா குட்வில் அம்பாசிடர் எலெக்ஷன்ல உன் தங்கச்சி மித்ரா ஜெயிச்சிருப்பா. நீ என்கிட்ட உன் வேலையை காட்ட நினைச்ச. நான் மித்ரா ஒர்க்கர்ஸ பழி வாங்குவேன்னு பேசின வீடியோ எடுத்து எல்லா ஒர்க்கர்ஸோட செல்லுக்கு அனுப்பி மித்ராவை தோக்க வச்சிட்ட. ஏய், சும்மா நீ என் காதல பூ சுத்தாத. நீ சொல்றதெல்லாம் அப்படி நம்புறதுக்கு நான் ஒண்ணும் மித்ரா கிடையாது. அந்த வீடியோஸ் எடுத்தது, ஒர்க்கர்ஸோட மொபைலுக்கு அனுப்புனது நீ கிடையாது. அத்தனையும் அந்த ஆதியோட வேலை. ஒருவேளை என்னுடைய கணிப்பு தப்பு, நீ சொல்றதுதான் சரின்னா நீதான் அத பண்ணன்னு ப்ரூஃப் கொடு. அப்புறம் நீதான்னு நான் நம்புறேன். சூப்பர் நந்தினி, மித்ரா மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு நான் தான் உன்னை தப்பா இட போட்டுட்டேன். நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். அந்த வீடியோ எடுத்தது நான் இல்ல, ஆதிதான். மித்ராவை குழப்புறதுக்காக தான் நான் அப்போ அப்படி சொல்லியிருந்தேன். ஹேய், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்ணன்னு சொல்லு. நான் எதுக்காக கால் பண்ணுவேன் நந்தினி? விட்டதை பிடிக்கிறதுக்காக தான். என்ன நந்தினி, ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே 50 லட்சம் கொடுக்கற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டல்ல. அந்த 50 லட்சம் எனக்கு வேணும். அதுக்காக தான் போன் பண்ண. உனக்கு எப்படி வசதி? 50 லட்ச ரூபாவை சும்மா தூக்கி கொடுக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. வேணும்னா ஒரு டீல் பண்ணுவோம். நீ ஒரு வகையில ரொம்ப புத்திசாலியாவே இருக்க. அதனால நீ என் கூட பார்ட்னர் ஆயிடு. உனக்கு 50 லட்ச ரூபாய் என்ன, நான் டபுளா 1 கோடியே தரேன். என்ன சத்தத்தையே காணும்? சபாஸ் நந்தினி, உன்கிட்ட டீல் பேச வந்த எனக்கு நீ ஒரு ஆஃபர் கொடுக்கறியே. ஆமா, நான் எப்படி உன்ன நம்புறது? ஏற்கனவே 50 லட்சம் கொடுக்கற மாதிரி கொடுத்து ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணி இருக்கியே. என்ன மிரட்டி நீ பணம் கேட்டதுனாலதான் நான் அப்படி டீல் பண்ண. நீ என்னுடைய ஆளா என் பக்கமா வரதா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அப்படியெல்லாம் வயலண்டா டீல் பண்ண மாட்டேன். ஓகே நந்தினி,
அப்போ நான் உன் ஆஃபரை ஏத்துக்கிறேன். நீ முதல்ல 1 கோடி ரூபாய நீ மட்டும் தனியா வந்து நான் சொல்ற இடத்துல கொடு. சரி, எங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லு. சிவன் பார்க் பக்கத்துல இருக்கிற சந்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டி மேல பணத்தை வச்சிட்டு போ. ஓகே, 1 கோடி ரூபாய் பணத்தோட வரேன். இங்க பார், நீ மட்டும் உண்மையா சொன்னபடி நடந்துக்கிட்டா நான் உன் பக்கம் வந்துடுறேன். புரிஞ்சுதா? கங்க்ராட்ஸ் பார்வதி. என்ன மாமா எனக்கு போய் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய சாதனை பண்ணி முடிச்சிருக்க, அதுக்கு உன்னை பாராட்ட வேணாமா? அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நான் ஒண்ணு தனியா செய்யலையே, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீ சொன்ன ஐடியால நான் கொஞ்சம் திருத்தி சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலையே. அதனால இது முழுக்க முழுக்க உனக்கு தான் சொந்தம். மாமா, நானே உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் எனக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் தானே? இந்த நேரம்னு பார்த்து நான் வேற ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். அம்மா என்ன பாராட்டின போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா மாமா? எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு நீங்க மட்டும் இப்ப நேர்ல இருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆயிரக்கணக்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதா நீங்க இப்ப வருத்தப்பட்டீங்களே, நீங்க என் பக்கத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சரி, கடல் தாண்டி இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியா? வரேன், வந்ததும் இருக்கு உனக்கு. சீக்கிரமா வாங்க மாமா. சரி, எப்ப வரீங்க? போன வேலையெல்லாம் எப்ப முடியும்? 70% முடிஞ்சது, இன்னும் 30% இருக்கு. அதையும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன். சரிங்க மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. ஓகேம்மா, பாய். ஹலோ. பரவாயில்லையே நந்தினி, சொன்னபடி செஞ்சிட்டியே. எங்கேயும் தேடாத, நான் உன் கண்ணில் படவே மாட்டேன். நீ பணம் கொண்டு வர மாட்ட, அப்படியே வந்தாலும் தனியா வர மாட்ட, உன்னோட ஆட்களோட தான் வருவேன்னு நினைச்ச. கெத்தா தனியா வந்திருக்க. நான் சொன்ன மாதிரி பணத்தோட வந்திருக்கேன், நீ வந்து வாங்கிக்கோ. இது நல்ல கதையா இருக்க. நான் ஏற்கனவே சூடுபட்ட பூனை நந்தினி, அந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ பணத்தை அங்க வச்சுட்டு போ. நீ போனதுக்கு அப்புறம் அந்த பேக்ல இருக்கிறது உண்மையிலே பணம் தானா இல்ல வெறும் பேப்பர் கட்டான்னு செக் பண்ணிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். என்ன யோசிக்கிற? பாதி கிணற தாண்டதுக்கு அப்புறம் இப்படி யோசிச்சா எப்படி? நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். பேக்க வச்சுட்டு போ, நான் அதை செக் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். ஹலோ. என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே. பணத்தை செக் பண்ணிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னா, ஆனா அவன் ஃபோனே பண்ணலையே. நான் ஏமாந்துட்டேனா? ஹலோ.
என்ன நந்தினி, இவ்வளவு நேரம் என்கிட்ட இருந்து போன் வராதனால பணத்தை வாங்கிட்டு நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. சமாளிக்காத நந்தினி, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஓடி இருக்கும். சரி, அதை விடு. 1,00,00,000 கரெக்டா இருக்கா? கவுண்ட் பண்ணி பாத்துட்டியா? எண்ணி பார்த்துட்டேன், அதான் போன் பண்ண லேட் ஆயிடுச்சு. இப்ப சொல்லு, இனிமே நீ என்னுடைய ஆள் தானே? சரி, இப்ப நான் உன்னோட ஆளுனே வச்சுக்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்? நீ ஆதியோட ஆளா இல்ல வேற யாருக்காவது வேலை செய்றியா? அது எனக்கு தெரியணும். நான் இப்ப உன்னோட ஆளு, அவ்வளவுதான். என்னோட பழைய கதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் இப்ப என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. சரி, சொல்றேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த பார்வதியை என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த பார்வதிய நீ ஒண்ணு இல்லாம பண்ணணும். சாரி நந்தினி, எனக்குன்னு ஒரு எத்திக் இருக்கு. பார்வதி மாதிரி யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல பொண்ணெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வேற என்ன பண்ணணும் சொல்லு. சரி, அப்ப அகிலாண்டேஸ்வரியை நீ ஒண்ணு இல்லாம பண்ணணும். நான் ஆதியோட ஆளா இருப்பேன்னு உன் மனசுல சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆதிக்கு வேண்டப்பட்டவங்களா பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அகிலாண்டேஸ்வரி ஒன்னும் கெட்டவங்க இல்ல நந்தினி, அவங்க எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டேன். உனக்கு வேற ஏதாவது பர்சனலா அதுவும் நியாயமான விஷயமா இருந்தா சொல்லு, நான் செய்யறேன். ஏன் கிட்டிய பணத்தை வாங்கிக்கிட்டு இப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யலன்னா எப்படி? எனக்கு என்னுடைய எதிரிகளை ஒண்ணு இல்லாம பண்ணணும். அதுக்காக தானே நான் உனக்கு பணம் கொடுத்திருக்கேன். ஆதி, பார்வதி, அகிலா, இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தரையாவது நீ ஒண்ணு இல்லாம பண்ணணும். எனக்கு வேண்டியது அதுதான். சாரி நந்தினி, நான் பிளாக்மெயிலரா இருக்கிறதால நீ என்ன நெகட்டிவ் கேரக்டர்னு நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நான் நெகட்டிவ் கேரக்டர் இல்ல, பாசிட்டிவ் கேரக்டர் நந்தினி. எனக்குன்னு ஒரு எத்திக் இருக்கு. நீ சொல்ற 3 பேருமே நல்லவங்க. என்னால அவங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ண முடியாது. என்னுடைய ஆளா இருப்பன்னு என்கிட்ட 1,00,00,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு இப்ப இப்படி பேச்ச மாத்திரையே, இதுதான் உன்னுடைய எத்திக்கா? நான் ஒண்ணு நல்லவங்களை ஏமாத்தலையே நந்தினி. உங்ககிட்ட எல்லாம் நியாயமா நேர்மையா நடந்துக்கிட்டா பணம் வாங்க முடியுமா? நான் ஒரு ராபின் குட் மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்தா பணத்தை பறிப்பேன். நீ நல்லவளா இருந்து ஏதாவது நல்ல விஷயத்துக்கு உனக்கு உதவி தேவைப்பட்டா என்ன நினை, அப்போ என்கிட்ட இருந்து உனக்கு தானா கால் வரும். குட் பை. வணக்கம் மேடம். எஸ், சொல்லுங்க. நாங்க டெஃப் அண்ட் டெம் ஆர்பனேஜ்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஆர்பனேஜ்க்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். அது விஷயமா அகிலாண்டேஸ்வரி மேடமை பார்க்கணும். மேடம் மீட்டிங்ல இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க போய் உட்காருங்க. வா.
ஒரு நிமிஷம். ஆடியோ இல்லாத ஒரு வீடியோவை பார்த்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு உன்னால சரியா சொல்ல முடியுமா? முடியும். நீ இங்கே இரு. ஓகே மேடம். நீ என் கூட வா. மேடம் மீட்டிங். மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க. ம். ம். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. அத நீ எனக்கு பண்ண முடியுமா? என்ன மேடம், நீங்க போய் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வர வச்சு உனக்கு காட்டுறேன். அதுல என் சன் என்கிட்ட பேசின ஆடியோ இல்ல. நீ லிப்பை பார்த்து அவன் என்ன பேசியிருக்கான்னு எனக்கு சொல்லணும். அவ்வளவுதானே. நீங்க வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் இரு. வணக்கம் மேடம். வணக்கம். உடனடியா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? நான் ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல அட்மிட் ஆயிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஏற்கனவே நான் உங்க செக்யூரிட்டி ரூம்ல வந்து பார்த்தேன். அந்த ஃபுட்டேஜ் இப்போ எனக்கு வேணும். நான் என் மெயில் ஐடியை இப்போ உங்களுக்கு சென்ட் பண்றேன். அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் என் மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? ஷியோர் மேடம். நீங்க கேட்ட ஃபுட்டேஜை உடனே ஃபார்வர்ட் பண்றேன் மேடம். நான் இப்போ என் மெயில் ஐடியில இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன். பண்ணுங்க மேடம். தேங்க்யூ. இப்போ மெயில் வந்துடும். வந்த உடனே நான் உனக்கு அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறேன். ம். மெயில் வந்துருச்சு. இதுல ஆதி என் பக்கத்துல வந்து ஏதோ பேசியிருக்கான்ல, அது என்ன பேசியிருக்கான்னு நீ எனக்கு சொல்லணும். சொல்றேன். ம். நான் ஒரு தடவை முழுசா பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. ஆதி என்ன பேசியிருக்கான்னு எனக்கு ஒரு வார்த்தை விட்டு போகாம கரெக்டா சொல்லணும். சரி. அவரு உங்ககிட்ட என்ன பேசியிருக்காருன்னு நான் எழுதி காட்டுறேன். ஓகே, அதோ அந்த போர்டில் எழுதி காட்டு. ம்